மூன்றாவது கட்ட இளைஞர் மாநாடு கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் நேரத்தில் இளைஞர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வந்து இது கொடுக்கும்? பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். இளைஞர்கள் அதிகமாக பணியாற்றக்கூடிய, இளைஞர்கள் அதிகமாக ஈர்ப்பு கொண்ட ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றன. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் மீதும் மாண்பு துணை முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். படிக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பற்று கொண்டவர்களாக, இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர்களாக தங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தவரை மிக சிறப்பாக அமையும். எந்த வகையான பாதுகாப்பு மேற்பார்வை வந்து செய்திருக்காங்க? இல்லை, மாநாட்டை பொறுத்தவரைக்கும் பார்ப்பீங்க 24 பாக்ஸ் போட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் சேர் கொடுத்துருக்கோம். மற்றவங்க மாதிரி நின்றுட்டு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சேர் எல்லாத்துக்கும் போட்டுருக்கோம். சேரில் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். அவங்களுக்கு தேவையான உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வாகனத்துக்கான பார்க்கிங் இருக்கக்கூடிய இடங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிக சிறப்பாக இருக்கும். எந்த வித குறைபாடுகளும் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பாக ஆம்புலன்ஸ் இருக்குது, ஃபயர் சர்வீஸ் இருக்குது, எல்லா முன்னேற்பாடுகளும் செய்யப்படும். இன்னைக்கு இளைஞர் மாறி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா, இளைஞர்களும் பெண்களும் வந்து எங்களுக்கு தான் ஆதரவு அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து ஆனால் அவங்க கருத்து சொல்ல தானே செய்வாங்க. களத்தில் நீங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கா நீங்கள் தானே பார்க்க போகிறீங்க. மக்கள் தானே தீர்மானிக்க போகிறாங்க. அவங்க எங்களுக்கு இல்லைன்னா அவங்க யாராவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஆசைகளை சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அது என்னங்கிறது தெரியும். 5000 ரூபாய் உரிமை தொகை வந்து வாங்கிக்கோங்க, ஆனால் வாங்கி பெண்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடியது, எதிர்கட்சிகள் சொல்லக்கூடியது, புதுசாக வந்தவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இது. பொதுவாக தாய்மார்களுடைய மனநிலை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மாண்பு முதலமைச்சர் மீது பட்டு கொண்டிருக்காங்க, எவ்வளவு மாண்பு முதலமைச்சர் மீது பட்டு கொண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். எந்த அளவிற்கு மகளிருக்கான ஒரு அரசாக திராவிட மாடல் அரசு மாண்பு முதலமைச்சர் நடத்துகிறாங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். தாய்மார்களுக்கும் மகளிருக்கும் நல்லா தெரியும்.